இது ஒரு சின்ன கிராமம். ஆத்தோரத்துல வாழை மரங்கள், செழிப்பான நெல் வயல்கள்னு பாக்குறதுக்கே அழகா இருக்கும். சூரியன் மறைஞ்சிட்டா வானத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் அந்த ஊருக்கு வெளிச்சம். அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. ஒருத்தர் நிதானமா வெற்றில போட்டுக்கிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு யாரோ பதற்றமா வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஐயா, சீக்கிரம் கதவை திறங்க, அவசரம். சின்னசாமி மெதுவா எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறாரு. கோவிந்தன் வேர்த்து விறுவிறுத்து பயத்துல நடுங்கிக்கிட்டு நிக்கிறான். என்னடா இது, இவ்வளவு பதற்றமா வர்ற? பாம்பு ஏதாவது கடிச்சிருச்சா, இல்ல திருடன் எவனும் வந்துட்டானா? அதை விட பெரிய விஷயம் ஐயா, அந்த பெரிய மனுஷனோட ஆளுங்க வந்திருக்காங்க, உங்களை தான் தேடிட்டே இருக்காங்க. 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. வாசல்ல 3 பேரு, கருப்பு சட்டை, தலையில துண்டு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. நீங்க தான் ஐயாவா? எஜமான் உங்களை இப்பவே கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. வெளிய வண்டி தயாரா நிக்குது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறமா வர்றதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். அது வந்து எஜமானே நேர்ல சொல்லுவாருன்னு சொன்னாருங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, என் கூட கோவிந்தனும் வருவான். சின்னசாமி யோசிச்சுட்டு சரிங்கிற மாதிரி தலையாட்டுறான். வண்டி அங்கிருந்து கிளம்புது. அந்த தூண் போட்ட பெரிய வீட்டை பார்த்தாலே ஒரு கம்பீரம் தெரியும். ஆனா அன்னைக்கு என்னவோ தெரியல, வாசல்ல விளக்கு எல்லாம் எரியுது. ஆனாலும் உள்ள நுழையும் போது ஒரு சுடுகாட்டு அமைதி மனசுக்குள்ள ஒரு திகில கிளப்புது. அங்கே அந்த பெரியவர் ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் முகத்துல முன்னாடி இருந்த அந்த திமிர் இல்ல. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிற பயமும் அதை தடுக்க முடியலையேங்கிற ஆத்திரமும் அவர் கண்ணுல அப்படியே தெரியுது. முன்சாமி, நீ ரொம்ப விவரமானவன்னு ஊரே சொல்லுது. உன்கிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை ஒப்படைக்கணும். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. எதுக்காக இந்த நேரத்துல என்னை கூட்டிட்டு வர சொன்னீங்க? என் மகன் ஆனந்தனுக்கு அந்த பெரிய இடத்து சம்பந்தம் ஒண்ணு கைகூடி வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி ஒரு கடிதம் வந்திருக்கு. அவர் ஒரு மடிச்சு வச்சிருந்த கடிதத்தை முன்சாமி கிட்ட நீட்டுறாரு. முன்சாமி அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாரு. கோவிந்தன் ஆர்வத்துல எட்டி பார்க்கிறான். கடிதத்துல இப்படி எழுதி இருந்தது: ஐயா, உங்க மகனோட பழைய ரகசியம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கு. இது அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள என்ன வந்து பாருங்க. இல்லன்னா ஜானகி. ஐயா, ஜானகியா? அவ அந்த வீட்டு விதவை பொண்ணு தானே? ஆமா, என் மகன் ஆனந்தன் கொஞ்ச மாசம் முன்னாடி அவளோட பழகிட்டு இருந்தான். நான் அதை கண்டுபிடிச்சு அவங்கள பிரிச்சு வச்சேன். ஆனா ஏதோ ஒரு ஓலைச்சுவடி இப்ப அவகிட்ட சிக்கி இருக்கு. அந்த ஓலைச்சுவடியில அப்படி என்னதான் இருக்கு? என் மகன் அவளுக்கு காதலா உருக்கமா கடிதம் எழுதி இருக்கான். அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்தினப்ப எடுத்த சில புகைப்படங்களும் அவகிட்ட இருக்காம். கோவிலுக்கு போய் சத்தியம் செஞ்சுக்கிட்டதாவும் கேள்விப்படுறேன். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? அந்த ஓலைச்சுவடியையும் அந்த படங்களையும் எப்படியாவது மீட்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தாரேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. முன்சாமி கோவிந்தனை பாக்குறாரு. அப்புறம் அந்த பெரியவரை பாக்குறாரு. நான் ஒன்னும் திருடன் இல்லைங்க. ஆனா விஷயம் என்னன்னு எனக்கு புரியுது. நாளைக்கு காலையில ஜானகி வீட்டுக்கு நான் போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க யாரும் கூட வரக்கூடாது. நான் மட்டும்தான் போவேன். மறுநாள் காலையில 6 மணிக்கு முன்சாமியும் கோவிந்தனும் ஜானகியோட வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. வழியில கோவிந்தன் ஒரு சந்தேகம் கேக்குறான். ஐயா, நாம இப்போ அங்க போய் என்ன பண்ண போறோம்? கண்ணை திறந்து பார்க்க போறோம். அது என்னங்க புதுசா? நாம தினமும் தான் கண்ணை திறந்து பாக்குறோமே. இல்ல கோவிந்தா, நீ பாக்குற ஆனா கவனிக்கிறது இல்ல. இந்த 2க்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. அது எப்படிங்க? சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டு மாடியில எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது ஒரு 12 இருக்கும், இல்ல 14, சரியா தெரியலையே. சரியா 17 படிக்கட்டு இருக்கு. நீ ஒரு 1000 தடவையாவது அந்த படிகள்ல ஏறி இறங்கி இருப்ப. ஆனா ஒரு வாட்டி கூட எண்ணி பார்த்ததில்லை. இதுதான் வெறும் கண்ணால பாக்குறதுக்கும் கூர்ந்து கவனிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். கோவிந்தனுக்கு புரியாம மண்டைய சொரிஞ்சுக்கிறான். சரி, இப்போ அங்க போய் எதை கவனிக்கணும்? ஜானகியோட வீட்டை. வாசல்ல என்ன இருக்கு, யாராவது உள்ள வந்தா முதல்ல எங்க போவாங்க, அவங்க மனசுக்கு எது முக்கியமான இடம், இதையெல்லாம் தான் கவனிக்கணும். கண்ணை திறந்து வச்சுக்கோ. வழியில முன்சாமி திடீர்னு நிக்கிறாரு. தரையில சேத்துல பதிஞ்சிருந்த ஒரு காலடி தடத்தை உத்து பாக்குறாரு. கோவிந்தா, இந்த காலடி தடத்தை பாரு. உனக்கு என்ன தெரியுது? யாரோ ஒரு மனுஷன் நடந்து போயிருக்கான், அவ்வளவுதான் தெரியுது. வலது கால் தடம் ஆழமா பதிஞ்சிருக்கு, இடது கால் தடம் லேசா இருக்கு. அப்படின்னா அந்த ஆளு தன்னோட வலது தோல்ல ஏதோ கனமான பொருளை தூக்கிக்கிட்டு போயிருக்கான்னு அர்த்தம். நேத்து ராத்திரி மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த வழியா வந்திருக்கான். ரொம்ப வேகமா நடந்திருக்கான். ஏன்னா ஒவ்வொரு அடிக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி அதிகமா இருக்கு. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? கண்ணை திறந்து கவனிச்சா எல்லாம் தெரியும். வா, நடக்கலாம். ஜானகியோட வீடு அந்த கிராமத்தோட கிழக்கு கோடியில இருக்கு. வெள்ளை அடிச்ச சுவர், வாசல்ல முல்லை கொடி படர்ந்து இருக்கு. ஒரு சின்ன கிணறு. பாக்குறதுக்கே ரொம்ப அமைதியான மரியாதையான வீடு. முன்சாமி கோவிந்தன் கிட்ட ஒரு திட்டம் சொல்றாரு. அது கோவிந்தனுக்கு முதல்ல புரியல. நான் நேரடியா போனா அவங்க பேச மாட்டாங்க. வாசல்லயே கதவை சாத்திடுவாங்க. அதனால ஒரு வழி இருக்கு. என்ன வழிங்க ஐயா? பக்கத்து வீட்டு வேலாயுதம் ஐயா கிணறு வெட்டுற ஆளை அனுப்பி இருக்காருன்னு சொல்லி நான் உள்ள போறேன். நீ ஒரு வழிபோக்கன் மாதிரி தனியா போய் ஜானகி கிட்ட குடிக்க தண்ணி கேளு. அப்படியே அந்த வீட்டையும் அங்க இருக்கிறவங்களையும் நல்லா கவனி.
முன்சாமி தன் வேட்டிய மடிச்சு கட்டி தலையில ஒரு துண்டை சுத்தி உடம்பு சரியில்லாதவன் மாதிரி கூன் விழுந்து நடக்கிறாரு. அப்படியே ஒரு வேலையாள் மாதிரி மாறிட்டாரு. கோவிந்தன் ஜானகியோட வீட்டு வாசல்ல போய் நின்னு கதவை தட்டுறான். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறக்குது. ஜானகி 30 வயசு இருக்கும். சிவந்த கண்கள், முகம் சோர்வா இருந்தாலும் பார்வை ரொம்ப நேர்மையா இருக்கு. வந்து நிக்கிறா. யாரு நீங்க? என்ன வேணும்? அம்மா நான் பக்கத்து தெருவுல கட்டிட வேலை பாக்குறவன். போற வழியில தாகமா இருந்தது, அதான் தண்ணி கேட்டேன். சரி, உள்ள வாங்க. கோவிந்தன் உள்ள நுழையறான். அவனோட கண்ணு எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பாக்குது. வீட்டோட நடுக்கூடத்துல ஒரு திரைமறைப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. முன்னாடி ஒரு அலமாரி இருக்கு. வலது பக்க சுவர்ல ஒரு கோலம் போட்டிருக்கு. சுவத்துல ஒரே ஒரு போட்டோ. அது ஒரு கோவில் எடுத்தது. அதுக்குள்ள வெளிய முன்சாமி ஒரு வேலையாள் மாதிரி கிணத்து வேலை பாக்குற பாவனையில நிக்கிறாரு. ஜானகி இப்போ வெளியில வர்றா. என்ன விஷயம்? என்ன வேலை? அம்மா, கிணத்து ஆழம் பார்க்கணும்னு முதலாளி சொன்னாரு. இப்போ அதெல்லாம் வேண்டாம், நீங்க மதியமா வாங்க. முன்சாமி ஒரு நிமிஷம் அங்கேயே நிக்கிறாரு. வீட்டை சுத்தி நல்லா கவனிக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன விஷயம் அவர் கண்ணுல படுது. வீட்டோட இடது பக்க மூலை சுவர்ல மட்டும் புதுசா சுண்ணாம்பு அடிச்சிருக்கு. மத்த எல்லா சுவரும் பழசா இருக்கு. மதியமாச்சு. முன்சாமி திரும்பவும் ஜானகி வீட்டுக்கு வந்தாரு. இப்போ அவரு வேலையாள் வேஷத்துல இல்ல, சாதாரணமா கோவிந்தனோட வந்திருக்காரு. கோவிந்தா, நல்லா கவனி. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா நான் சொல்றத நீ சரியா செய்யணும். எதுக்கும் பயப்படாத. நான் என்னங்க பண்ணணும்? நான் ஜானகி கிட்ட உள்ள பேசிட்டு இருக்கும்போது நீ இந்த பட்டாச வீட்டுக்கு வெளியில வச்சு கொளுத்து. சத்தம் கேட்டதும் தீன்னு சத்தம் போடு. ஐயோ என் சாமி, வீடு எரிஞ்சிடாதா? இல்லடா, அது வெறும் பட்டாசுதான். ஆனா ஒரு மனுஷன் நெருப்புன்னு சத்தம் கேட்டதும் முதல்ல எதை காப்பாத்த ஓடுவான்? அவனுக்கு எது ரொம்ப விலை உயர்ந்ததோ அதைத்தான் தேடுவான். அது எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க இதுதான் வழி. கோவிந்தன் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டுறான். திட்டம் தயார். முன்சாமி நேரடியா போய் ஜானகியோட கதவை தட்டுறாரு. ஜானகி கதவை திறக்கிறா. நீங்க யாரு? என் பேரு முன்சாமி. நான் யார் சார்பா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் பேசலாமா? ஜானகி ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. அப்புறம் கதவை நல்லா திறந்து விடுறா. வாங்க பேசலாம். நான் ஒன்னும் பயப்படுற ஆள் இல்ல. அவங்க 2 பேரும் உள்ள பேசிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வெளிய பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேக்குது. கோவிந்தன் அலறுறான். ஐயோ தீ பிடிச்சிருச்சு, வீடு எரியுது, எல்லாரும் ஓடுங்க. ஜானகி பயந்து நடுங்குறா. ஆனா முன்சாமி மட்டும் அசையாம அப்படியே உட்கார்ந்து கவனிக்கிறாரு. ஜானகி ஒரு நிமிஷம் திகைச்சு நின்னாலும் அடுத்த நொடியே அவ கால் தானா ஓடுது. அந்த வீட்டோட இடது பக்க மூளைக்கு அந்த புதுசா சுண்ணாம்பு அடிச்ச சுவர்கிட்ட ஓடுறா. அங்க ஒரு சின்ன கல் மூடி இருக்கு. அத தொட்டு பாக்குறா. முன்சாமி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு மெதுவா எழுந்து நிக்கிறாரு. ஜானகி அம்மா, பயப்படாதீங்க. அங்க தீ எதுவும் பிடிக்கல. நான் தான் உங்களை சோதிச்சு பார்க்க சொன்னேன். ஜானகி திடுக்கிட்டு திரும்புறா. முன்சாமிய பார்த்ததும் அவளுக்கு கோபம் தலைக்கேறுது. இது பெரிய ஏமாத்து வேலை. என்ன ஏமாத்த பாத்தீங்களா? இல்லம்மா, உண்மையை தெரிஞ்சுக்க இதுதான் ஒரே வழி. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அந்த சுவத்துலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் அதை திருட வரல. உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கத்தான் வந்திருக்கேன். ஜானகி ரொம்ப நேரம் அமைதியா நின்னுட்டே இருந்தா. அப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தா. அவ குரல் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப சோர்வாவும் வலியும் கலந்தும் இருந்தது. அந்த பெரிய மனுஷனோட மகன் ஆனந்தன் என்ன காதலிச்சான். நானும் அவனை நம்புனேன். 2 பேரும் சேர்ந்து கோவில்ல வச்சு சத்தியம் செஞ்சப்போ ஒரு போட்டோ எடுத்தோம். ஆனா விஷயம் தெரிஞ்சதும் பெரியவர் ஆனந்தனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு. என்ன தெரு தெருவா அவமானப்படுத்தினாரு. அந்த ஓலைச்சுவடியையும் போட்டோவையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண திட்டமிட்டீங்க? எனக்கு ஒன்னும் அவரோட குடும்பத்துல பங்கு வேணும்னு நான் கேக்கல. இல்ல பணத்துக்காகவும் ஆசைப்படல. என் குடும்பத்துக்கு, குறிப்பா எங்க அம்மாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன வீடு மட்டும் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த பெரிய மனுஷன் எங்க அம்மாவையும் குடும்பத்தையும் ஊரை விட்டே அடிச்சு துரத்திட்டாரு. உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க? பக்கத்து ஊர்ல என்னோட அத்தை வீட்ல இருக்காங்க. அங்க குடிக்க கூட தண்ணி சரியா கிடைக்கல. உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முன்சாமி எழுந்து ஜன்னல் வழியா வெளிய பாக்குறாரு. கொஞ்ச நேரம் அங்க ஒரு பெரிய அமைதி நிலவுது. ஜானகி அம்மா, நீங்க அந்த ஓலைச்சுவடிய பெரியவங்கிட்டயே கொடுக்க வேண்டாம். ஆனா என்கிட்ட கொடுங்க. நான் உங்களை ஏன் நம்பணும்? ஏன்னா நான் அந்த பெரிய மனுஷனோட ஆள் கிடையாது. நான் இந்த ஊர்க்காரன். எனக்கு உண்மை எதுவோ அதுக்குத்தான் மதிப்பு கொடுக்க தெரியும். ஜானகி ரொம்ப நேரம் முன்சாமியோட முகத்தையே பாக்குறா. அப்புறம் மெதுவா அந்த சுவத்துக்கிட்ட போய் கல்ல அகத்துறா. அதுக்குள்ள இருந்த ஒரு துணிப்பையை எடுத்து முன்சாமி கிட்ட நீட்டுறா. இந்தாங்க, ஆனா எங்க அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும். நிச்சயமா கிடைக்கும், இது என் வார்த்தை. முன்சாமியும் கோவிந்தனும் பெரியவரோட மாளிகைக்குள்ள நுழையறாங்க. அவங்க வர்றதையே எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய மனுஷன் ஆவலோட முன்னாடி வர்றாரு. என்ன முன்சாமி, கிடைச்சதா? அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்தியா? ஆமாங்க, கிடைச்சது. ஆனா அதை உங்ககிட்ட கொடுக்க நான் இங்க வரல. என்னது? அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? உண்மையை சொல்ல வந்தேன். நாளைக்கு காலையில ஊர் பஞ்சாயத்துல பெரியவங்க முன்னாடி நீங்க, ஜானகி, உங்க மகன் ஆனந்தன் 3 பேரும் வரணும். என்னடா இவ்வளவு தைரியம் உனக்கு? என் பொருளை எடுத்துக்கிட்டு எனக்கே அதிகாரம் பண்றியா? நீ யாருடா இதை கேட்க? இது வெறும் பொருள் இல்லைங்க.
இது ஒரு பெண்ணோட வாழ்க்கை. உங்க மகன் கொடுத்த வாக்க காப்பாத்தல, அது அவரோட தப்பு. ஆனா அதனால ஜானகி அவமானப்பட்டா, அவ அம்மாவையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சீங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கணும். இப்படி பண்ணா என் மகனோட கல்யாணம் நின்னு போயிடுமே. உங்க மகன் அந்த பெரிய இடத்து பொண்ணை உண்மையா காதலிக்கிறாரா இல்ல சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க போறாராங்கிறது வேற விஷயம். அது அவரோட விருப்பம். ஆனா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அவ அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த கணக்க முடிக்காம அப்படியே விட முடியாது. அங்க ஒரு பெரிய மௌனம் நிலவுது. பெரியவர் கோவிந்தனை பாக்குறாரு. ஆனா அவன் தலைய குனிஞ்சுக்கிட்டு தரைய பாக்குறான். முன்சாமி, நீ இந்த ஊர்ல நிம்மதியா இருக்க மாட்ட. உனக்கு பெரிய தொல்லை வரும், பாத்துக்கோ. எனக்கு ஒரே ஒரு தொல்லை தான் வரும். அது உண்மைக்காக நிக்கிறதுனால வர்ற தொல்லை. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நாளைக்கு காலையில பஞ்சாயத்துக்கு வந்துடுங்க. ஊர் மந்தையில இருக்கிற அந்த பெரிய மரத்தடியில பஞ்சாயத்து கூடுது. ஊர் ஜனங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. நடுவுல பெரியவர் வேலாயுதம் தீர்ப்பு சொல்ல உட்கார்ந்துருக்காரு. ஒரு பக்கம் அந்த பெரிய மனுஷனும் அவரோட மகன் ஆனந்தனும் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகியும் அவளோட அம்மா சுந்தரியும் நிக்கிறாங்க. முன்சாமி எல்லாத்துக்கும் நடுவுல கம்பீரமா நிக்கிறாரு. முன்சாமி, நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்? எதுக்காக இப்போ பஞ்சாயத்து கூட்டியிருக்கோம்? ஐயா, இதுதான் சாட்சி. ஆனந்தன் தம்பி ஜானகி அம்மாவுக்கு கோவில்ல வச்சு வாக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அப்புறம் அதை மீறிட்டாரு. அது மட்டும் இல்லாம பெரியவர் ஜானகியோட குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்திட்டாரு. இதுக்கெல்லாம் இதோ இந்த கடிதங்களும் இந்த புகைப்படமும் தான் சாட்சி. கூட்டத்துல எல்லாரும் ஒருத்தர் பார்த்து முணுமுணுக்குறாங்க. வேலாயுதம் கைய தூக்கி எல்லாரையும் அமைதிப்படுத்துறாரு. ஆனந்தா, முன்சாமி சொல்றத நீ மறுக்கிறியா? இதெல்லாம் உண்மையா? ஆனந்தன் ஒரு நிமிஷம் தன் அப்பாவை பார்க்கிறான். அப்புறம் பயத்தோட தரைய பார்க்கிறான். இல்ல ஐயா, நான் மறுக்கல. இதெல்லாம் உண்மைதான். நான் அப்பாக்கு பயந்துட்டு உண்மையை சொல்லாம இருந்துட்டேன். கூட்டமே ஒரு நிமிஷம் அப்படியே நிசப்தமா ஆகுது. ஆனந்தா, என்னடா பேசுற? அப்பா போதும், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன். பெரியவரே, ஜானகியோட அம்மாவுக்கு இந்த ஊர்லயே ஒரு வீடு தரணும். ஜானகிக்கு மாசம் நஷ்டீடு கொடுக்கணும். அப்புறம் ஆனந்தன் எல்லார் முன்னாடியும் ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த ஊர் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. கொஞ்ச நேரம் அங்க ஒரு அமைதி நிலவுது. பெரியவர் முன்சாமிய ஒரு மாதிரி பாக்குறாரு. ஆனா முன்சாமி கொஞ்சம் கூட அசையாம நிக்கிறாரு. ஜானகி என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு கோழை, உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஜானகி அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஆனா அவ அம்மாவோட கைய இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கிட்டா. அவ கண்ணுல இப்போ கண்ணீர் இல்ல, ஒரு பெரிய போராட்டத்துல ஜெயிச்ச சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. பஞ்சாயத்து முடிஞ்சு ஜனங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. முன்சாமியும் கோவிந்தனும் மட்டும் அந்த மரத்தடியில நிதானமா உட்கார்ந்திருந்தாங்க. ஐயா, ஜானகி வீட்டுல அந்த திரைமறைப்புக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாரே, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரு கார்த்திகேயன், ஜானகியோட இப்போதைய சிநேகிதன். இந்த திட்டத்துல அவனுக்கும் பங்கு இருக்கு. நேத்து ராத்திரி ஏதோ கனமான பொருளை தூக்கிக்கிட்டு வேகமா வந்தானே, அந்த தடம் இவனோடதுதான். அப்போ ஜானகி நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தேவையில்லை கோவிந்தா. அவ அவமானப்படுத்தப்பட்டா, அதுக்கு ஒரு நியாயம் கேட்டா. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அந்த பெரிய மனுஷனோட மகன் கல்யாணம் என்ன ஆகும்? அது அவங்க பாத்துக்க வேண்டிய விஷயம். நாம ஒரு பெண்ணுக்கு தேவையான நீதியை வாங்கி தந்துட்டோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஐயா, அந்த நெருப்பு திட்டம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மனுஷ மனசு ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் உண்மையா செய்யும். தனக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை முதல்ல காப்பாத்த ஓடும். வாய் பொய் சொல்லலாம், ஆனா கால்கள் இருக்கே, அது எப்பவும் உண்மையான இடத்துக்கு தான் ஓடும். ஐயா, நீங்க நிஜமாவே ரொம்ப புத்திசாலி. இல்லடா, நான் மத்தவங்களை விட கொஞ்சம் அதிகமா கவனிக்கிறேன், அவ்வளவுதான். நீயும் எதையும் கூர்ந்து கவனிக்க கத்துக்கோ. இந்த உலகம் உன்கிட்ட நிறைய கதைகளை சொல்லும். அந்த பெரிய மரத்துல காற்று பலமா வீசுது. இலைகள் எல்லாம் சலசலன்னு ஆடுது. தூரத்துல ஜானகி அவ அம்மாவோட நிம்மதியா நடந்து போறது தெரியுது.